வணக்கம் நண்பர்களே. பாலாவின் கதை நேரத்தில் சித்தன் கதை தொடர் 5 இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த கதைக்குள்ளே உங்களை வரவேற்கிறேன். இந்த தொடர் 5 கேட்கறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல போட்ட 4 தொடர்களையும் நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் இதை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கதை நல்லபடியாக புரியும். தயவு செஞ்சு நீங்கள் தொடர்ந்து என்னுடைய கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். சித்தன் கதை தொடர் 5. பெரியவர் புத்தகத்தை சாண்டியாகோவிடம் திருப்பி கொடுத்தார். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு உன்னுடைய ஆட்டு மந்தையில 10ல் ஒரு பாகத்தோட நீ வந்தேன்னா நான் உனக்கு புதையில கண்டுபிடிக்க வழி சொல்வேன். அது வரைக்கும் வந்தனம். கண்ணை மேய்க்கும் நேரத்தில் பெரியவர் கடைத்தெருவின் மறுமுனையை அடைந்து மறைந்து விட்டார். இந்த இடத்துல தான் நம்ம தொடர் 4 நிறுத்தணும். வாங்க இப்ப நம்ம தொடர் 5க்குள்ள போகலாம். பெரியவர் போனதும் சாண்டியாகோ புத்தகத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து படிக்க முயற்சி செய்தான். ஆனால் மனம் புத்தகத்தில் ஒன்றவே மறுத்தது. ஒரே மன அழுத்தமாகவும் வருத்தமாகவும் உணர்ந்தான். பெரியவன் உன்னிடம் சொன்னது எல்லாமே சரிதானே என்று அவனுடைய உள்மனம் அவனிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தது. அவர் சுட்டிய ரொட்டி கடைக்கு சென்று ஒரு பெரிய ரொட்டி திண்டை வாங்கி கொண்டான். பெரியவர் ரொட்டி கடைக்காரனை பற்றி சொன்னதை அவனிடம் சொல்லிட விடலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கே. இல்ல வேண்டாம், சில விஷயங்களை அது இருக்கிற மாதிரியே விட்டுறதுதான் நல்லது என்றும் தோன்றியது பையனுக்கு. நான் எதையாவது சொல்ல போக ரொட்டி கடைக்காரனுக்கு பழைய ஞாபகங்கள் கனவு திரும்பி வந்துட்டா அப்புறம் அவனுக்கும் 2-3 நாளைக்கு நிம்மதி இல்லாமலே போயிடும். நான் ஒருத்தன் இப்படி நிம்மதி எழுந்து தவிக்கிறது போதும், அவனாவது செய்யற வேலையை ஒழுங்கா செய்யட்டும். சாண்டியாகோ முடிந்தவரை தன் மன குறுகுறுப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு கடையை விட்டு வெளியே வந்து நகரத்தின் வீதிகளில் உலாத்தினான். கொஞ்ச நேர நடையில் நகரத்தின் நுழைவாயில் அருகே இருந்த சிறு கட்டிடத்தின் சன்னல் முன் நின்றான். அது ஆப்பிரிக்கா செல்லும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் இடம். இந்த எகிப்து நாடு அது ஆப்பிரிக்க தேசத்தில் தானே இருக்கிறது. எந்த ஒரு போறதுக்கு சீட்டு வேணும் தம்பி? ஜன்னலுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. இன்னைக்கு இல்லைங்க ஐயா, அநேகமா நாளைக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு நடையை கட்டினான் பையன். இருக்கிற ஆடுகளிலே 1 வித்தா போதும், ஜலசந்தியோட கரையை தாண்டி மறுபகுதிக்கு போயிடலாம் என்ற நினைப்பு அவனுக்கு ஒரு இனம் புரியாத பயத்தையும் கொடுத்தது. வந்துட்டாயா இன்னொரு பகல் கனவுக்காரன் என்று பயணச்சீட்டு விற்பவன் தன் பணியாளரிடம் அலுப்பாய் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கிட்ட பிரயாணத்துக்கு பணம் பத்தலன்னு தோணுது என்று ஒரு துண்டாக ஒரு செய்தியையும் சொல்லிக் கொண்டான். பயணச்சீட்டு ஜன்னலில் நின்றிருந்த போது சாண்டியாகோவுக்கு அவனுடைய ஆட்டு மந்தையின் நினைவு வந்துவிட்டது. ஒரு இடையனாவே வாழ்க்கையை திறந்துவிட்டால் என்ன என்றும் தோன்றியது. 2 வருடங்களில் கம்பளியை லாபகமாக மழிப்பதன் முதல் ஆடுகளுக்கு எப்படி பிரசவம் பார்ப்பது, அவற்றை ஓநாய்களிடமிருந்து எப்படி பாதுகாப்பது என்று எல்லா விஷயங்களும், ஆடு மேய்ப்பதின் அனைத்து நுணுக்கங்களும் அவனுக்கு அத்துப்படி ஆகிவிட்டிருந்தது. அந்தலூசியாவில் எந்த ஆட்டுக்கு புல் கிடைக்கும், எங்கே எப்படிப்பட்ட புல் கிடைக்கும், எந்த ஆட்டுக்கு என்ன விலை கிடைக்கும் என்று எல்லாமே அவனுக்கு தெரியும். நண்பனின் கொட்டடிக்கு மெதுவாக போகலாம் என பையன் சுற்று வழியில் நடந்தான். நகரத்தின் கோட்டையை கண்டவுடன் பாதையிலிருந்து விலகி கோட்டை மதில் சுவரின் படிக்கட்டுகளில் ஏறினான். சுவரின் உச்சியிலிருந்து பார்த்தபோது தொலைவில் ஆப்பிரிக்க நிலப்பகுதி தெரிந்தது. மூர்கள் அங்கிருந்து வந்துதான் ஸ்பெயின் முழுவதையும் ஆக்கிரமித்தார்கள் என்று அவன் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறான், படித்திருக்கிறான். மதில் மேல் உட்கார்ந்த இடத்திலிருந்து அந்த ஊர் மொத்தமும் தெளிவாக தெரிந்தது. பெரியவரை சந்தித்த அந்த கடை தெரு உள்பட. அந்த பெருசை நான் பார்த்த நேரமே சரியில்லை போட்டிருக்கேன். குறி சொல்லி கிழவியாகட்டும் பெரியவராகட்டும் சாண்டியாகோ ஒரு ஆட்டிடையன் என்பதை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இருவருக்குமே இயல்புக்கு மாறுபட்ட கண்ணோட்டமும் சிந்தனைகளும். அதனாலேயே இடையனுக்கும் அவன் மந்தைக்கும் உள்ள பாச பிணைப்பை அவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டனர் போலும். தனது ஆடுகளில் நொண்டி ஆடியது, எது இன்னும் 2 மாதங்களில் கன்று போடப் போகிறது,
சோம்பேறி ஆடு எது, சுறுசுறுப்பான ஆடு எது, எல்லா விவரங்களும் அவன் விரல் நுனியில். கம்பளி எப்படி மழிப்பது, கசாப்புக்கு எப்படி வெட்டுவது என்றெல்லாம் தெரிந்த அவன் தப்பித்தவறி தன் ஆடுகளை பிரிவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் பாவம், திண்டாடி போய்விடும் அந்த ஆடுகள். காற்று இப்போது மெல்ல வீசத் தொடங்கியது. அந்த காற்றை பற்றியும் அவனுக்கு நன்கு தெரியும். அதை லெவண்டர் என்பார்கள். மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியான லெவண்டில் இருந்து வருவதால் அதற்கு லெவண்டர் என்று பெயர். அங்கிருந்துதான் மூர்களும் வந்திருக்கிறார்கள். காற்றின் வேகம் அதிகரித்தது. இந்த ஆட்டு மந்தைக்கும் புதையலுக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறேன்னா பையன் நினைத்தான். நன்கு அறிந்த தெரிந்த தொழிலா அல்லது சுத்தமாக எதுவுமே தெரியாத அறியாத புதையல் தேடும் பாதையா? இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம், தர்ம சங்கடம் வந்தது சாண்டியாகோவுக்கு இப்போது. இதுல இந்த வியாபாரி மகள் வேற நடுவில். ஆடுகளுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நான் அவளுக்கு முக்கியமா இல்லையா என்ற ஒரு நினைப்பில் பையனுக்கு அவள் கொஞ்சம் இரண்டாம் பட்சம் ஆகிவிட்டாள். யார் கண்டா, இந்நேரம் அவள் என்னை சந்திச்ச நாளை கூட சுத்தமா மறந்து போயிருக்கலாம். அவளை போன்ற மட ஜென்மங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைங்கிற போது என்னை சந்தித்த நாள் மாத்திரம் என்ன பெரிய வித்தியாசமான நாளாக இருந்துவிடப் போகிறது? அவளை பொறுத்த மட்டிலும் சூரியன் உதிக்கும் எல்லா நாளும் ஒரே நாள்தான். அப்பா அம்மாவை, பிறந்து வளர்ந்த ஊரை, எல்லாரையுமே பிரிஞ்சு எல்லாத்தையுமே பிரிஞ்சு வந்தாச்சு. நான் கூட இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவங்களும் ஏன் நானும் தான் பழகிட்டோம். இந்த ஆடுகளும் அதே போல நம்மை பிரிஞ்சு வாழ கத்துக்காதா என்ன? பையன் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான். அங்கிருந்து கடை வீதியையும் ரொட்டி கடையையும் பார்க்க முடிந்தது. ரொட்டி வாங்க வருபவர்கள் நடமாட்டம் தெரிந்தது. கடை வாசலில் பெரியவருடன் அவன் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இருக்கையில் இப்போது ஒரு இளம் காதல் ஜோடி பின்னி பிணைந்து ஒருவரை ஒருவர் ஆவேசத்துடன் முத்தமிட்டுக் கொண்டு, இந்த ரொட்டி கடைக்காரன் இருக்கானே என்று பையன் ஏதோ யோசிக்க எத்தனிக்கையில் அதை கலைக்கும் வகையில் லாவெண்டர் காற்று சில்லென அவன் முகத்தில் அரைந்தது. இந்த லாவெண்டர் மூர்களை மட்டுமா அழைத்து வந்திருக்கிறது? அது பாலைவனம் மற்றும் அதன் முகம் மறைத்த பெண்களின் வாசத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அறிந்திடாத அனுபவங்களை, தங்கத்தை, சாகசங்களை, பிரமிடுகளை தேடி அலையும் பலரின் வியர்வையும் கனவுகளும் கலந்த அந்த காற்று. இந்த காற்று தான் எவ்வளவு சுதந்திரமானது. இதுக்கு இருக்கிற சுதந்திரம் எனக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சாண்டியாகோவுக்கு உண்மையிலேயே பொறாமையாக இருந்தது. அவனை தடுத்து நிறுத்துவார் என்று யாருமே இல்லை. அவனுக்கு முட்டுக்கட்டை அவனேதான். ஆடுகள், வியாபாரியின் மகள், ஆடுகள், வியாபாரியின் மகள், அந்தலூசியாவின் புல்வெடிகள், இவை எல்லாமே அவனது விதியெனும் பாதையில் வெறும் படிக்கட்டுகள், வெறும் குறுக்கீடுகள் போலத்தான். அடுத்த நாள் மதியம் பையனும் பெரியரும் மீண்டும் சந்தித்தனர். சாண்டியாகோ 6 ஆடுகளுடன் வந்திருந்தான். என்னால் நம்பவே முடியலங்க ஐயா என்றான் பையன். என்னோட நண்பனே பாக்கி ஆடுங்களை எல்லாம் வாங்கிட்டான். இடையன ஆகிறது அவனுடைய நீண்ட நாள் கனவாம். இது ஒரு நல்ல சுகுணம்ங்கிறான் அவன். எப்பவுமே அப்படித்தான் நடக்கும் என்றார் பெரியவர். இதைத்தான் தம்பி சகாய தத்துவம்னு சொல்லுவாங்க. நீ புதுசா எந்த ஆட்டத்தில் ஈடுபட்டாலும் அதுல முதல்ல உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஆரம்பத்து அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா நீ உன்னோட விதியை அடைய உனக்கு உதவுற அந்த சக்தி செயல்படுறதுனால அந்த சக்தி உன்னுடைய தேடல் பசியை தூண்டும் சிறு தீனியா இந்த முதல் வெற்றியை உனக்கு கொடுக்குது. பெரியவர் கவனத்துடன் அவனது ஆட்டு மந்தையில் இருந்த ஆடுகளை ஒவ்வொன்றாக பரிசீலிக்க தொடங்கினார். விலைக்கு வாங்குபவர் மாதிரி அதில் இருந்த நொண்டி ஆட்டையும் கண்டுபிடித்து விட்டார். ஆடு நொண்டியா இருக்கேன்னு பார்க்காதீங்க ஐயா, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப புத்திசாலி. அதிகம் கம்பளி கொடுக்கறது கூட அதுதான் என்றது பையனின் விளக்கம். இப்ப சொல்வீங்களா ஐயா புதையல் இருக்கிற இடத்த? தம்பி, புதையல் தானப்பா, அது எகிப்துல இருக்கு, பிரமிடுகளுக்கு மத்தியில. சாண்டியாகோக்கு சப்பென்று ஆகிவிட்டது. குறி செல்வி குழை கூட இதே தான் சொன்னான். அதுவும் காசு எதுவும் வாங்காமலேயே.
புதையலை தேடி கண்டுபிடிக்க நீ சகுனங்களை பின்பற்றி போகணும். ஆண்டவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி பாதையை வகுத்து வச்சிருக்கான். நீ உனக்கு கிடைக்கிற சகுனங்களை சமிஞ்சைகளை படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பையன் பதில் பேசுவதற்குள் அவனுக்கும் பெரியவருக்கும் இடையில் ஒரு பட்டாம்பூச்சி நுழைந்து தன் இறக்கைகளால் படபடுத்தது. சின்ன வயசுல தாத்தா சொன்ன மாதிரியே பட்டாம்பூச்சியை பார்த்தா நல்ல சகுனம். வேறு சில பூச்சிகளும் பள்ளிகளும் கூட இதுல சேர்த்தி. நீ நினைக்கிறது சரிதான் என்றார் பெரியவர். பையனின் மன ஓட்டத்தை எப்படியோ படித்து விடுகிறார். உன் தாத்தா சொன்ன மாதிரி இது நல்ல சகுனம்தான் தம்பி. பெரியவர் தனது மேலாடியை இப்போ சற்றே விலக்க அங்கே மார்பை மறைத்தபடி வைர வைடூரியங்கள் பதித்த தங்க கவசம். ஓ, நேத்து என் கண்ணை கூசினதுக்கு காரணம் இதுதானா? ஓ, அப்ப இவர் நிஜமாவே ராஜாதான் போல் இருக்கு. திருட்டு பசங்க கண்ணில் படக்கூடாதுன்ட்டு மார்வேஷம் போட்டு அலையறார் போல் இருக்கு. தம்பி, இதை வாங்கிக்க என்று பெரியவர் தன் கவசத்திலிருந்து ஒரு வெள்ளை கல்லையும் ஒரு கருப்பு கல்லையும் பெயர்த்து அவனிடம் நீட்டினார். இந்த கற்களுக்கு உரிம் தும்மிம் அப்படின்னு பேரு. இதுல கருப்பு ஆமாம் என்பதையும் வெள்ளை இல்லை என்பதையும் குறிக்குது. உனக்கு எப்பவாவது சகுனங்களோட அர்த்தம் சரியா புரியலன்னா அப்ப இந்த கற்களை பயன்படுத்து. ஆனா கேள்வி ஒத்தையா ரெட்டையான்னு நேரடியா சுலபமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சுயமா முடிவுகள் எடுப்பது நல்லது. புதையல் பிரமிடுகள் பக்கத்துல இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அங்கே போறதா வேண்டாமா நீ முடிவெடுக்க நான் உதவி இருக்கேன். அதுக்காக தான் நீ எனக்கு இந்த ஆடுகளையும் கூலியா கொடுத்திருக்க. பையன் அவர் கொடுத்த கற்களை தன் பையில் பத்திரப்படுத்திக் கொண்டான். இனிமேல் வாழ்க்கையின் முடிவுகளை அவன் சுயமாகத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஊரிலே நீ சந்திக்கும் எல்லா விஷயங்களும் அடிப்படையில் ஒன்னேதான். வேற வேற இல்லைங்கிற உண்மையை என்னைக்கும் நீ மறக்கக்கூடாது. சகுனங்களின் பாஷையை கூடத்தான். இது எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய விதியையும் அதன் முடிவுகளையும் நீ நல்லா அவதானிக்கணும். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு சின்ன கதை, பெரியவர் சொன்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு கடைக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரே மகன். அவன் கல்வியில தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அந்த கடைக்காரனோட கனவு. ஒரு நாள் அவன் தன் மகனை அழைச்சு, அன்பு மகனே, மனிதர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதன் சூட்சம் என்னவென்று உலகில் தலை சிறந்த விவேகிகளிடம் கேட்டு கற்றுக்கொண்டு வா என்றான். மகன் இந்த முயற்சியில் புறப்பட்டு பாலைவனங்களில் 40 நாட்களுக்கும் மேலாக அலைந்து திரிந்தான். முடிவில் அவன் சேர்ந்த இடம் ஒரு அழகான கோட்டை. அங்கே ஒரு சிறந்த விவேகி, ஒரு துறவி இருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஒரு துறவியின் எளிமையான குடிலை எதிர்பார்த்து நுழைந்த இளைஞனுக்கு அங்கே ஏமாற்றம் காத்திருந்தது. கோட்டையின் படோபடமான முக்கிய மண்டபத்தில் நிறைய மனிதர்கள் நடமாட்டம் காணப்பட்டது. வியாபாரிகள் வந்து போன வண்ணம் இருக்க, மக்கள் கூட்டம் கூட்டமாய் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருக்க, ஒரு சிறு இசைக்குழு அந்த மண்டபத்தை தன் இனிய இசையால் நிரப்பிக் கொண்டிருந்தது. அங்கே இருந்த மேசைகளில் அந்த நாட்டுக்கே உரித்தான சுவையான உணவுகள் வகை வகையாக நிரம்பி வழிந்தன. விவேகியான அந்த அறிஞர் மண்டபத்தில் ஒவ்வொருவருடன் உரையாடிவிட்டு நம் இளைஞனிடம் வருவதற்குள் 2 மணி நேரம் ஓடிவிட்டது. இளைஞன் தேடி வந்த காரணத்தை அறிஞர் மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் செவிமடுத்தார். ஆனால் மகிழ்ச்சியின் ரகசியத்தை அவனுக்கு விளக்கிட அவருக்கு அப்போது நேரமில்லை என்றார். இளைஞனை அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து வரும்படி கேட்டுக்கொண்டார். சொல்ல மறந்துட்டேனே தம்பி என்றார் விவேகி. அரண்மனையை சுற்றி பார்க்கும்போது இதை உன் கையில் வைத்துக்கொள் என்றபடி அவன் கையில் ஒரு தேக்கரண்டியை தந்தார். அதில் 2 சொட்டு எண்ணெயை விட்டார். அரண்மனையின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் நீ போய் வரலாம். ஆனால் உன் கையில் உள்ள தேக்கரண்டியிலிருந்து ஒரு சிறு துளி எண்ணெய் கூட கீழே சிந்திவிடக்கூடாது. இதுதான் முக்கியம். இதுதான் என்னுடைய நிபந்தனை என்றார். இளைஞன் அரண்மனையின் மாட மாளிகையின் படிகளில் எல்லாம் ஏறி இறங்கினான். கண்களை கையில் இருந்த தேக்கரண்டியில் இருந்து ஒரு நொடி கூட விலக்காமல் 2 மணி நேரம் கழித்து சொன்னபடியே மீண்டும் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தான். வா தம்பி, எல்லா இடமும் சுத்தி பாத்தியா? நாம் நமது உணவருந்தும் அறையில தொங்குகிற வேலைப்பாடமைந்த பாரசீக திரைசேரிகள் உன் கண்ணை பறித்திருக்குமே. பூங்காவிலே பூத்திருக்கும் அழகு மலர்களை ரசித்தாயா?
நம் தலைமை தோட்டக்காரன் அதை 10 வருடமாக உழைத்து பராமரித்து வருகிறான் என்பதை நீ அறிவாயா? எனது நூலகத்தின் அரிய பல நூல்களின் தொகுப்பு உன் கவனத்தை கவர்ந்ததா இல்லையா என்று அந்த துறவி கேள்விகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போனார். இளைஞனுக்கு ஒரே தர்மசங்கடமாக போய்விட்டது. தான் எதையுமே பார்க்க முடியவில்லை என்றும் ரசிக்க முடியவில்லை என்றும் கரண்டியில் இருந்த எண்ணெயை கொட்டிவிடக்கூடாது என்ற அறிஞரின் கட்டளையை மட்டுமே தான் பின்பற்றுவதாகவும் பணியுடன் சொன்னான் பையன். சரி, இன்னும் ஒரு முறை சென்று என் அரண்மனையை சரிவர பார்த்துவிட்டு வா. நான் சொல்லப்போவதை நம்புவதற்கு முன் நீ எனது இருப்பிடத்தை நன்கு அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்றார். இளைஞன் இந்த முறை அரண்மனையை அணு அணுவாக சுவரிலும் விட்டத்திலும் உள்ள ஒரு சிறு ஓவியத்தை கூட விட்டுவிடாமல் பார்த்து ரசித்தான். தோட்டங்கள், மலைகள், வண்ணமிகு வாசமலர்கள், ரசனையோடு கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று அவை கண்ணுக்கு விருந்தாக இருந்தன. அறிஞரிடம் திரும்பி வந்து தான் ரசித்ததையெல்லாம் பட்டியலிட்டு மிகவும் சிலாகித்து சொன்னான். அதெல்லாம் சரிதான் தம்பி, நான் உன்னை நம்பி கொடுத்து அனுப்பிய எண்ணெய் துளிகள் என்னவாயிற்று என்றார் விவேகி. அப்போதுதான் இளைஞன் தன் கையில் இருந்த தேக்கரண்டியை பார்த்தான். அது காலியாக இருந்தது. அந்த எண்ணெய் மொத்தமும் எப்போதோ எங்கேயோ கொட்டி போய்விட்டது போல. போட்டும் தம்பி, விடு. நான் உனக்கு சொல்ல விரும்பும் அறிவுரை ஒன்றே ஒன்றுதான். நம் உலகத்தில் எல்லா விந்தைகளையும் கண்டு ரசிக்கலாம். அதே சமயம் நம் கையில் உள்ள கரண்டியிலிருந்து எண்ணெய் கொட்டிவிடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் சேர்ந்து செய்வதுதான், அதுதான் மகிழ்ச்சியின் சூட்சமம், ரகசியம் என்று முடித்தார் அந்த விவேகி துறவி. பெரியவர் இந்த கதையை சொல்லி முடிக்கவும் சாண்டியாகோ மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். அந்த கிழ அரசர் சொன்ன அந்த கதையின் உள்ளர்த்தம் அவனுக்கு ஓரளவு விளங்கிவிட்டது. ஒரு இடையனுக்கு பிரயாணங்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆர்வம் இருக்கலாம். அதே சமயம் அவனை நம்பியிருக்கும் ஆடுகளையும் அவன் மறந்துவிடலாகாது. பெரியவர் சாண்டியாகோவை அன்புடன் பார்த்தவாறே தன் கைகளை ஒன்று சேர்த்து அவனை ஆசீர்வதிப்பது போல அவன் தலையை சுற்றி வினோதமான பல சைகைகளை செய்தார். பின்னர் அவன் கொடுத்த ஆடுகளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றே விட்டார். இதோட தொடர் 5 முடிச்சுக்கிறேன். தொடர் 6ல் நம்ம பார்க்க போறது என்ன? கப்பல் கிளம்பியது. தொடர் 6ல் வரும்போது கப்பல் எப்படி கிளம்பியது நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, பொறுமையா என்னோட இந்த தொடரை நீங்க கேட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.